ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடி காசை சீரியல் இன்னைக்கான எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரேகா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, மீனா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடாதீங்க, அவங்க தோற்றுவேன்ற பயத்தில் தான் உங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், என் பின்னாடி இவ்வளோ பேர் நிற்கும் போது நான் எதுக்கு பயப்படணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா முத்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பார் இல்லையா, அதை வந்து சிந்தாமணி வீட்டில் போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாங்க. அங்கே 4-5 பேர் வந்து கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிறாத, நீ வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா சிந்தாமணி எங்களை சும்மா விட மாட்டா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் மீனா நான் வாபஸ் வாங்க மாட்டேன்ற மாதிரி உறுதி கொடுக்குறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, சிந்தாமணி பணத்தெல்லாம் வாரி இறைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் தான் ஜெயிக்கணும் இந்த போட்டியில், அவள் தோக்கணுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து பட்டுவாடா பண்ண சொல்கிறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மீனாவோட போஸ்டரை கிழிக்கிறாங்க. இதை வந்து 4-5 பேர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, தடுத்துக்கிட்டே வரும்போது முக்காடு போட்டு ஓடி வராங்க. ஓடி வரும்போது என்ன ஆகுதுன்னா, முத்துவோட வண்டியில் விழுந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடுறாங்க. அப்புறம் முத்து மட்டும் தான் பார்க்குறாரு அவங்க அம்மான்ட்டு. ஆனால் தடுத்திட்டு வரவங்க பார்க்கல, அவங்க தப்பிச்சு அப்படியே போயிடுறாங்க. இதை முத்துக்கிட்டேயும் சொல்லும் போது முத்து சரி விடுங்கன்ற மாதிரி இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து மீனாவும் ஸ்வேதாவும் கருத்து கணிப்பு எடுத்திருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி தான் 65% கருத்து கணிப்பில் அதிகமாக இருப்பாங்க. மீனா 35% தான் இருப்பாங்க. மீனா தோற்றுருவாங்களா இல்லை சிந்தாமணி ஜெயிப்பாங்களா? உங்களோட கருத்துக்களை என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.